ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள். நீங்களும் ஏதாவது கடை வைத்து நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருந்தீங்களா? என்ன தொழில் செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். சூப்பரான அதிக லாபம் தரக்கூடிய 5 கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்பை நீங்கள் குறைவான முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி மாதம் 40,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இந்த தொழிலுடைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்புக்கு இதுக்கு அதிக முதலீடு கூட தேவைப்படாது. ஒரு குறைவான முதலீட்டில் நீங்கள் இந்த தொழிலை செய்யலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஜூஸ் ஷாப். இந்த ஜூஸ் கடையை நீங்கள் வச்சு அதிக வருமானம் பார்க்கலாம். இந்த ஜூஸ் ஷாப்புக்கு குறைவான முதலீடு இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது. அதிக முதலீடு உங்களுக்கு தேவைப்படாது. மாதம் குறைந்தது ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரை கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். கரெக்டான லொக்கேஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது நேம் பிளேட் ஷாப். இந்த நேம் பிளேட் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கடையை நீங்கள் வைக்கிறதுக்கு இதுக்கும் குறைவான முதலீடு ஒரு 2,00,000 ரூபாய் வரைக்கும் இருந்தாலும் போதுமானது. இந்த தொழிலை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் கரெக்டான இந்த லொக்கேஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் குறைந்தது 40,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப். இந்த மியூசிக்கு தேவைப்படக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகமான முதலீடு தேவைப்படும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு 5,00,000 ரூபாயிலேருந்து 7,00,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். இதுக்கும் கரெக்டான லொக்கேஷன் எங்கெங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான மெயினான ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அதுதான் செகண்ட் ஹேண்ட் புக் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப். இந்த செகண்ட் ஹேண்டு புக்குக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்கு, அந்த பொது அறிவு சம்மந்தப்பட்ட இந்த புக்கு, இந்த மாதிரி எல்லா புக்ஸையும் நீங்கள் செகண்ட் ஹேண்டாக சேல்ஸ் பண்ணலாம். இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. முதலீடு இதுக்கு குறைவான முதலீடு இருந்தாலே போதுமானது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில்கள். எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அந்த தொழிலுடைய நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நல்ல ஏரியா, நல்ல லொக்கேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.